तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். தெய்வ கடாட்சம் தரும் சாதக அமைப்பு, அதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, இறைவனை வணங்கிட மனித பிறவியும் வேண்டும் இந்த மாநிலத்தே என்று பாடியிருக்கிறார் நாவுக்கரசர் பெருமான். அப்படி மனித பிறவியை அடைந்த எல்லோருக்கும் தெய்வ நம்பிக்கை இருக்கும் என்று சொல்வதற்கு இல்லை. ஒருவருக்கு தெய்வ நம்பிக்கை இருப்பதற்கும் அவருக்கு தெய்வ கடாட்சம் கிடைப்பதற்கும் அவருடைய பூர்வ புண்ணியத்தின்படி சாதகத்தில் கிரக நிலைகள் அமைந்திருக்க வேண்டும். ஒருவருக்கு ஆன்மீக ஈடுபாடோ அல்லது தெய்வ கடாட்சமோ பரிபூரணமாக அமைவதற்கு அவரது சாதகத்தில் 5 மற்றும் 9ஆம் பாவங்களும் குரு, சனி, கேது ஆகிய கிரகங்களும் சுபபலம் பெற்றிருக்க வேண்டும் என்கிறது ஜோதிடம். ஒரு சாதகத்தில் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகவும் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் அல்லது தர்மஸ்தானம் எனவும் அழைக்கப்படுது. ஒருவரது சிந்தனை, செயல், அதிர்ஷ்டம் மற்றும் பூர்வ ஜென்மத்தில் அவர் செய்த பாவ புண்ணியம் போன்றவற்றை 5ஆம் பாவமும், அவரது ஆன்மீக ஈடுபாடு, அவர் செய்ய போகும் நல்ல காரியங்கள், பெறப்போகும் பாக்கியங்கள், ஆலய பணிகள், அவரின் முன்னோர்களின் நல்ல செயல்கள் ஆகியவற்றை 9ஆம் பாவமும் குறிக்குது. இப்படியான 5 மற்றும் 9ஆம் பாவங்கள் சுபகிரகங்களின் வீடுகளாகி அந்த பாவங்களில் நல்ல கிரகங்கள் அமர்ந்தோ அல்லது சுபகிரகங்களின் பார்வை கிடைத்தோ பலம் பெறுமாயின் அந்த ஜாதகர் இந்த பூமியில் பரம்பொருளின் கருணையை பெற்றவராக இருப்பார் என்பது ஜோதிட விதி. சுபகிரகமான குரு பகவான் ஒருவரது சாதகத்தில் வலிமை பெற்று லக்கணத்தையோ ராசியையோ அல்லது 5, 9ஆம் பாவங்களை பார்வையிட்டால் அந்த நபர் நேர்மையாகவும் ஆன்மீக ஈடுபாடு கொண்டவராகவும் பெரியோரால் பாராட்டப்படுபவராகவும் ஆலய திருப்பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பை பெறுபவராகவும் இருப்பாங்க. குரு பகவான் ஞானிகளிடம் நெருக்கம், அவங்களுக்கு பணிவிடை செய்யும் வாய்ப்பு மற்றும் மதிப்புக்குரிய பெரியோர்களின் அறிமுகம் வாய்ப்பை குறிக்கும் கிரகம். சாதகத்தில் குரு நல்ல ஆதிபத்தியம் பெற்று வலிமையோடு இருக்கும் நிலையில் அந்த சாதகருக்கு நேர்மையான வழிகளில் எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். சுபகிரகமான குருவை போலையே பாபகிரகமான சனியும் ஆன்மீக உணர்வுகளுக்கு காரணமான கிரகம்தான். அமானுஷ்ய சக்திகள், சித்து வேலைகள், ஜாட்சினி, உபசனை, மாந்திரிகம், கிரக தேவதைகள் வணங்குதல், அருள்வாக்கு மற்றும் குறி சொல்லுதல் போன்றவைகளுக்கு சனி காரணமாவார். ஒருவரது சாதகத்தில் சனி சுபபலமோ அல்லது சூட்சம வலுவோ பெற்று 5, 9 இடங்களை பார்க்காம வேறு வகையில் தொடர்பு கொள்ளும் நிலையில் பலன்கள் கிடைக்குது. மேலும் கூடு விட்டு கூடு பாய்தல், குண்டலியின் சக்தி போன்றவற்றிலும் சில வகையான முடிவற்ற ஆன்மீக தேடல்களில் ஆர்வத்தை அளிப்பவரும் சனி பகவான் தான். குறிப்பாக இறப்புக்கு பின் மனிதனின் நிலை என்ன என்பது போன்ற சிந்தனைகளுக்கு சுபபலம் அல்லது சூட்சம வலுப்பெற்ற சனி பகவான் காரணமாக அமைவார். சனி தனது நட்பு வீடுகளினான ரிஷபம் அல்லது கன்னியில் தனித்தோ, குரு அல்லது கேதுவுடன் இணைந்தோ அல்லது குரு பகவானின் திரிகோண பார்வையில் இருப்பது இது போன்ற அமைப்பை குறிக்கும்.